திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு நேற்று சென்னை கீழ்ப்பாக்கம் செயின்ட் ஜார்ஜ் மைதானத்தில் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட ஸ்டாலின் பேசுகையில், தமிழ்நாடு, தமிழ்மொழி, தமிழ் இனத்தை காக்கும் அரணாக, தூணாக திமுக சட்டத்துறை திகழ்கிறது. திமுக கொடி சின்னத்திற்கு பிரச்சினை வந்தபோது அதனை மீண்டும் மீட்டுத் தந்தது சட்டத்துறைதான். அண்ணா அறிவாலயத்தின் இடத்திற்கே நெருக்கடி வந்தது. அங்கு கட்டடம் கட்டக்கூடாது என தடை போட்டார்கள். அந்த தடையை உடைத்தது இந்த சட்டத்துறைதான். நாள்தோறும் கட்டமைக்கப்படும் பொய்களை தகர்த்தெறிந்து 75 ஆண்டுகால கற்கோட்டையாக திமுக நிமிர்ந்து நிற்கிறது. இதற்கு தொண்டர்களின் தியாகம் தான் காரணம். ஆட்சி பொறுப்பில் இருக்கும் பாஜகவை பொறுத்தவரையில் ஒரே மதம், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே உடை, ஒரே உணவு, ஒற்றை பண்பாட்டை நோக்கி நாட்டை நகர்த்த பார்க்கிறது. அதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறது. நாடு முழுக்க ஒரே நேரத்தில் தேர்தல் என்று சொல்பவர்கள் காலப்போக்கில் நாட்டுக்கே ஒரே தேர்தல் என உருவாக்க நினைக்கிறார்கள். இது ஒற்றை ஆட்சிக்குத்தான் வழிவகுக்கும். ஆளுநரை நாங்கள் விமர்சிப்பதால் அவரை மாற்றிவிடாதீர்கள். ஏனென்றால் அவர் பேசத்தான் பாஜகவின் முகம் அம்பலப்படும். ஆளுநர் நம்மை அரசமைப்புக்கு எதிரானவர்களாக கட்டமைக்கும் பணியில் இறங்கியுள்ளார். எனவே ஆளுநரை மாற்றம் செய்ய வேண்டாம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசினார்.